ஹலோ டியூட்ஸ், நான் டாக்டர் சுரேஷ் சீதாராமன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது +2 முடிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க. எப்படியும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. எந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போனாலும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கூல்லேருந்து காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை பெரும்பாலும் எல்லா காலேஜ்லேயும் கொடுப்பாங்க. நம்ம ஏஐசிடிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 21 நாள் நீங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ட்ரைனிங் பர்ஃபெக்டாக நடக்குதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கும்பொழுது, ஒரு +2 ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்புட் கொடுத்தா அவர் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே வரும்பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இயர் லைஃப்பை நல்லா கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து நம்மளுடைய 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம ஒர்க் பண்ணதுனாலையும், நம்ம ஏற்கனவே கடந்த 8 வருஷமாக இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜ் கோர்சஸ் கொடுத்ததுனாலையும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்டாக என்ன கொடுத்தா அவர் இன்ஜினியரிங்குள்ளே வரும்போது ஃபீல் பண்ணுவார். ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் பயாலஜி எடுத்து படிச்சிருப்பாங்க, சில பேர் மேக்ஸ் சரியாக வராதுன்னு இருப்பாங்க. ஆனாலும் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போய் அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய கேப் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன கேப் இருக்கும். இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்கணும்னா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு கூகுள் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பக்காவாக டிசைன் பண்ணி இன்றைக்கி ஒரு NAAC ஸ்டாண்டர்ட், NBA ஸ்டாண்டர்ட், NIRF ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஒரு சிலபஸை ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சிலபஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்கூல் டு காலேஜ் ஆன்லைன் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். இதில் என்ன ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கும்பொழுது இன்ஜினியரிங்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் இந்த கோர்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். டெஃபினட்டாக யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்குதோ அவங்களாம் உண்மையிலே ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதை நம்மளே இருந்து இன்ஃபேக்ட் நானே உங்கள் கூட வரப்போகிறேன். அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது போக ஒரு காலேஜ் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீமியர் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற காலேஜில் இன்ஜினியரிங் அப்படின்னா எப்படி இருக்குது, லேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, ப்ராக்டிக்கல் லேர்னிங்காகவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் இதில் சப்மிட் பண்ண ஆசைப்பட்றேன். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்கூல் டு காலேஜ் ஹவு டு பிரிட்ஜ் அப்படிங்கிறத நம்ம இந்த கோர்ஸு இப்போ வந்து காலேஜ் ஹவு ஆர் யூ கெட்டிங் ரெடி ஃபார் காலேஜ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக உள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் இயரில் போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்தால் தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்டே நமக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து அங்கே கடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு நிறைய மைண்ட் செட் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நம்ம எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஹவு டு செட் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது தான். உங்கள் மனசை நீங்கள் எப்படி வந்து செட் பண்ணணும், உங்கள் மைண்டை நீங்கள் எப்படி செட் பண்ணணும், ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு கோர்ஸாக நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ஸோ த ரைட் வே என்ன, ராங் வே என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் உங்கள் கூட வந்து எடுத்து பேச போகிறாங்க. ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் டு காலேஜ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக டிஃபரன்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸில் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. மார்க் பேஸ்டே நீங்கள் படிச்சிருப்பீங்க. மெஜாரிட்டியே எல்லாருமே அப்படி தான் படிச்சிருப்பீங்க. ஏன்னா +2 அப்படிங்கிறதே மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி அங்கே தான் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. குறிப்பாக +1 தான் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இன்ஜினியரிங்குள்ளே வரும்போது அது அப்ளைடு இன்ஜினியரிங் அப்ளைடு அப்படின்னு மாறிடும். மேக்ஸ் வந்து அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து அப்ளைடு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ மேக்ஸை நம்ம இன்ஜினியரிங் மேக்ஸாக நமக்கு எப்படி கொடுக்குறது? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 ஆக்சிஸில் வந்து நீங்கள் ஒரு புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டாட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, டாட் இப்போ ஏ அப்படிங்கிற டாட்டை வந்து x,y அப்படின்னு எடுப்பீங்க. எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் இருக்கிறத ஒரு டெசிமல், அதாவது ஒரு டாட்டை நம்ம வந்து எடுப்போம். இப்போ இதே டாட்டை நான் ஒரு ஸ்பேஸில் இப்படி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே ஏ அப்படிங்கிறது ஸ்பேஸில் பார்க்கும்போது x,y, z அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த இடத்துல டாட் அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்பேஸில் என்னவாயிடுதுன்னா அது ஸ்பியராக மாறிடும். அப்போ டாட்டை வந்து 2 ஆக்சஸில் பார்த்தா டாட்டு, 3 ஆக்சஸில் பார்த்தா ஸ்பியர் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படி நம்ம மைண்டை நம்ம வந்து மாற்றி யோசிக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தான் அப்ளிகேஷன் ஓரியன்டட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் நிறையா இருக்கும். நான் இப்போவே சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விருப்பப்படலை. ஒரு உதாரணத்துக்காக ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸாக எப்படி நம்ம படிக்கிறது?
ஃபிசிக்ஸை இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸாக நம்ம எப்படி படிக்கிறது, கெமிஸ்ட்ரியை இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியை நம்ம எப்படி படிக்கிறது. ஸோ இது வந்து ஜென்ரல். அதுக்கப்புறம் பயாலஜி அப்படின்னு நீங்கள் வரும்போது இங்கே இன்ஜினியரிங் பயாலஜி இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பயோமெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, மெடிக்கல் பேஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து பயாலஜி அப்படிங்கிறதும் அந்த பயாலஜியை இன்ஜினியரிங்கில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான கோர்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் பார்க்காம அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் டேட்டா பேஸ் எப்படி இருக்க போகுது, நெட்வொர்க்கிங் எப்படி இருக்க போகுது, கம்ப்யூட்டருடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்து இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், யார் வந்து எடுக்க போகிறாங்க, என்னெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ட்ரெயினர்ஸ் ஃப்ரம் ஐடி, அதாவது ஐடி செக்டரில் வேலை பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் உங்கள் கிளாஸ் இருக்க போகிறாங்க. கோர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. ஐஐடி என்ஐடியோட அலுமினஸ் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அகடமிக் அண்ட் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பவர் பேக்டு கோர்ஸ் கண்டென்ட் அந்த கண்டென்ட் இருக்க போது. குறிப்பாக இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சி, C++, ஜாவா, பைத்தான், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், சைபர் செக்யூரிட்டி பற்றின ஒரு விஷயங்கள் டச் பண்ண போகிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி டச் பண்ண போகிறோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. இது இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம்னா பேசிக்காக மேலோட்டமாக கம்ப்யூட்டருங்கிற, பட் அந்த கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கே உள்ள போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். நம்ம பார்த்தீங்கன்னா மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸர் எப்படிலாம் டிசைன் பண்ணுறாங்க, டீப்பாக இல்லைனாலும் ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டச் பண்ணுறோம், பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டச் பண்ணுறோம், பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டச் பண்ணுறோம், பேசிக்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் ட்ரோன் டெக்னாலஜி. இது ஏன் ட்ரோன் டெக்னாலஜி இந்த இடத்துல வச்சுக்கிறோம்னா, இன்றைக்கி வரப்போகிற ட்ரெண்டிங்கில், ஃபியூச்சரில் வரப்போகிற ட்ரெண்டில் ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜியாக இருக்கிறதுனால அந்த ட்ரோன் டிசைன் எப்படி, ட்ரோன் பைலட்டிங் லைசன்ஸ் எப்படி பண்ணலாம், எங்கே படிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ண போகிறோம். பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும்னா உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ஒரு யூஎஸில் படித்தவங்க, யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, உங்களுக்கு யூஎஸில் இப்போ கரண்ட் டெக்னாலஜி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் தான் இந்த கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸை எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் 10 AM to 11:30 ஒரு செஷன் இருக்குது, 2 to 3:30 இன்னொரு செஷன் கொடுத்துருக்கோம், 6 to 7:30 ஒரு செஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 3, இதில் எந்த ஸ்லாட் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் 45 hours நம்ம இந்த கோர்ஸ் எடுக்க போகிறோம். கோர்ஸ் வந்து மே மாதம் 1ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். எல்லா சண்டேவும் உங்களுக்கு ஹாலிடே. இதில் கம்பெனி டூர் இருக்குது, காலேஜ் டூர் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே சார், இவ்வளோ பண்ணுறீங்களே, எவ்வளோ சார் இதுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க? நார்மலாக வெளியில் 6000 rupees அந்த மாதிரிலாம் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2999, அதாவது 3000 ரூபா நமக்கு இதுக்கு சார்ஜ் பண்ணுறோம். இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரியாக அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க, இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லும். ஸோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லை, வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் கூட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேவையானவங்க இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.